ஹலோ கைஸ், இன்னைக்கு ஃப்ராக்மெண்ட் ஃப்ளவர் அனிமேவோட எபிசோட் 3 தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் ஒரு லைக்கை போட்டுருங்க. நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லேயே என்னடா இது இன்னைக்கு இந்த அளவுக்கு ஹாட்டாக இருக்குது. ஆமாம், நம்ம ஸ்டாஃப் ரூமுக்கு போகலாம், அங்கே ஏசி ஆச்சு இருக்கும். போகிற வழியில் அவனுக்கு ஒரு ஐடியாவும் வருது. நம்ம ஏன்டா ஸ்போர்ட்ஸ் ஃபெஸ்டிவலில் கலந்துக்க கூடாது, அதில் ஜெயிச்சா இன்னமும் ஆசமாக இருக்கும். ஆனால் என்னவோ தெரியல, அங்கே போனக்கப்புறம் டீச்சர் வந்து உங்களால கலந்துக்க முடியாதுன்னு சொல்றாங்க. ஏன்னா யாரெல்லாம் மிட்டம் எக்ஸாம்ல ஃபெயில் ஆகுறாங்களோ உங்களுக்கு சப்ளிமெண்டரியா சில பல எக்ஸாம் இருக்கும், அதனால அவங்களால கலந்துக்க முடியாது. கேட்குற அவங்க டீச்சர் கிட்ட ஏதாச்சும் பண்ண சொல்றாங்க. நீ வந்து அப்படி ஸ்போர்ட்ஸ் ஃபெஸ்டிவல்ல நல்லா பண்ணனா உனக்கு ரிவார்டான ஐஸ்கிரீம் தரேன். கேட்குற அவங்களுக்கும் அவ்வளோ சந்தோஷம். ஒரு சைடு இவங்க எக்ஸாம்காக நல்லா படிக்கணுமா, ஆனா ரெண்டாரோட ஃப்ரெண்டு எனக்குன்னா படிப்புனா சுத்தமா ஆகாது, 10 நிமிஷம் கூட என்னால ஃபோக்கஸ் பண்ண முடியாது. இப்படி இருக்கும்போது என்னால என்ன பண்ண முடியும்? அந்த இடத்துல எவ்வளவோ ஆளு ட்ரை பண்றான், இருந்தாலும் அவங்க எதுவுமே முடியல. அங்க பக்கத்துல இருக்க இன்னொருத்தங்க கிட்ட கேட்டா, போன வாட்டி உனக்கு நான் தான் சொல்லி தந்தேன், அப்படி இருந்தும் நீ ஃபெயில் ஆன, இப்போ திரும்ப நீ வரியா? இதே மாதிரிதான் பிரச்சனை போகுது. அங்க யூரிட்டான ஒரு பையன் இருக்கான், அவன் கிட்ட நம்ம ஹீரோ கேட்கறான், ஆனா அவனும் முடியாதுன்னு சொல்லிடுறான். ஏன்னா அவனாலேயே அங்க சரியா படிக்க முடியல. இதே மாதிரி அங்க சண்டை போகுமா, இடத்துல நம்ம ரிண்டாரோட அம்மா அவங்க வந்து மெசேஜ் அனுப்புறாங்க. டிஸ்கவுண்ட் டே அன்னைக்கு அவளை இன்வைட் பண்றியா? காருவை அவளைக்கும் நான் பார்த்ததே இல்லை இப்போலாம், அதனால வந்தா நல்லா இருக்கும் இப்படின்னு அவங்க மெசேஜ் பண்றாங்க. அங்க அவ படிக்கிறதும் ஒரு பிரஸ்டீஜியஸான அகாடமியில, அதனால அவ வருவாளான்னு டவுட் தான். ஏன்னா யாரு தான் கண்ணா பின்னான்னு செலவு பண்ணுவான். அதெல்லாம் பரவாயில்லன்னு அங்க மெசேஜ் அவன் தட்டுறதுக்கு ட்ரை பண்றான். இருந்தாலும் ஒரு வாட்டிக்கு அங்க 4 வாட்டி அந்த மெசேஜையே பார்த்துன்னு இருக்கான். நான் வந்து கரெக்டா தான் டைப் வச்சிருக்கேன் நான். அங்க டீச்சரும் லெசன்லாம் எடுக்கிறாரு. நம்ம ரெண்டாரோ ஒரு ஃப்ரெண்டா அங்கேயே தூங்கிடுறான். இதே மாதிரி சாயந்தரமே ஆயிடுது. அங்க ஃபைனலா அவன் மெசேஜையும் தட்டி விட்டுருப்பான். என்ன மன்னிச்சிருப்பா, நான் இந்த மாசம் கொஞ்சம் பிஸியா இருக்கேன், அதனால வர முடியாது. ஆமா அவளுக்கு ஏதாச்சும் வேலையா இருக்கும்னு நினைக்கிறேன், அதனால தான் வரல. சரி ஓகே தான். நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு அவங்க லைப்ரரிக்கு போலான்னு சொல்றான். ஏன்னா ரீசெண்டா தான் இப்போ லாஸ்ட் இயர் சொல்லி தந்தா அந்த பையன் கூட சண்டே ஆயிருக்கும். அங்க இதுக்கு மேலேயே அவங்க மூஞ்சிலேயே முழிக்க கூடாதுன்னு சொல்லி அங்க அவங்க போறாங்க. அங்க போய் 10 நிமிஷம் கூட ஆகல, அதுக்குள்ள அவனுக்கு படிப்பே ஏறமாது. நம்ம பேசாம அவன் கிட்ட போய் மன்னிப்பு கேட்கலாம், அது கரெக்டா இருக்கும். போன வருஷம் அவன் முடிதான் நம்மளுக்கு சொல்லி தந்தானே. ஆமா, நீ உண்மையிலேயே ரெண்டாரோ தானா? ஏன் இப்படி பண்ணிருக்க? இல்ல வெறுமா இந்த மாதிரி நம்ம எல்லாருமே ஜெயிக்கணும், அங்க கலந்துக்கணும் அப்படின்னு நான் யோசிச்சேன். அவனுக்கும் அதுதான் சரியா படமா, இதனால அவன் சொல்றான். நான் யோசிச்சபடி பார்த்தா அவங்க எல்லாருமே இன்னமும் ஸ்கூல்ல தான் படிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். போய் செக் பண்ணிட்டு டக்குன்னு வரேன். அந்த இடத்துல நம்ம ஹீரோவும் இருப்பானா, அங்க இன்னமும் அவனுக்கு புரியல என்ன வேலையா இருக்கும், எதுக்காக பிஸியா இருக்கான்னு. அந்த இடத்துல இப்படி பார்க்கும் போதே ஒரு 2 பொண்ணுங்க அங்க சீட்டை தேடி வராங்க. எல்லா இடமும் அங்க ஃபுல்லா தான் இருக்கு. இதை பார்த்த நம்ம ஹீரோ அப்படியே போறான். அவன் வந்து போனானா அப்போ நம்மளுக்காக தான் சீட்டை விட்டானோ, நம்ம தேங்க்ஸை கூட சொல்லவே இல்லை. போகும்போதே பொண்ணுங்களோட சவுண்டும் கேட்குமா, இது எங்கேயோ கேட்ட சவுண்டு மாதிரியே இருக்கும். அங்க செக் பண்ணி பார்த்தா அது நம்ம காரு தான். அங்க லைட்டா ஆளும் சவுண்டை போட்டுருவானா, ஜஸ்ட் மிஸ்ல ஒளியறான். எனக்கு இப்பதான் புரியுது இந்த மாதிரி எதுக்காக அவ வரலன்னு. மாசம் முழுக்க அவளுக்கு எக்ஸாம் இருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு மாதிரியே, அதனாலதான் அவ படிக்கிறதுக்கு இங்க இருக்கான்னு நினைக்கிறேன். ஆமா பிரஸ்டீஜியஸான ஸ்கூலுக்கு போறா, அப்படிதான் இருக்கும் அந்த இடத்துல. அப்புறம் தான் அவங்க நல்லா என்ன பேசுறாங்க அப்படின்னு கேக்குறான். ஏதோ படிக்கிற விஷயத்த பத்தி தான் அவங்க பேசுவாங்கன்னு யோசிக்கிறான். நம்ம காரு ஏதோ அங்க காமெடியா ஒரு டீச்சரையும் ஒரு நாய்க்குட்டியும் வரீரா, அதை பார்த்து அவங்க கலாச்சின்னு இருக்காங்க. அங்க ஃபன்னான விஷயத்தெல்லாம் பேசுவாங்களா. சடனா அந்த பொண்ணு சொல்றா, நீ வந்து உண்மையிலேயே ரொம்ப ஹார்டா ஒர்க் பண்ண இருக்க, நீ திரும்பவும் அந்த டாப் பொசிஷனை அடையணும் இல்லையா? கேட்டோன்னே அவங்களேருந்து போறான். இப்பதான் அவனுக்கு புரியுது இந்த மாதிரி நம்ம காரு வந்து இந்த அளவுக்கு ஒரு படிப்பாளின்னு. ஸ்மார்ட்டான பொண்ணு கூட யோகா ஸ்கூல்னாலே இப்படிதான் போல, ரொம்ப ஸ்மார்ட்டானவங்களா இருப்பாங்க. இதுவே நான் வந்து ஒன்னுத்துக்கும் லாய்க்கல. அவளைக்கும் படிப்புன்னு வந்துட்டாலும் நான் அவளைக்கும் பெரிய ஆள் இல்ல. வாட்டி அவனோட ஹெல்ப் இருந்தது, ஆனா இந்த வாட்டி என்ன ஆகுமோ? அப்படியே அவன் கண்ணை மூடுவானா. அட ரெண்டாரோ, இது நீங்க தானே? காரு, நீ வந்து இங்க என்ன பண்ணிருக்க? டைம்ல நீ படிக்கணும் இல்லையா? நான் வந்து உங்களை பார்த்தேன், அப்பயே டவுட் ஆச்சு இது வந்து நீங்க தானோன்னு. டவுட்டை கிளியர் பண்ணுமேன்னு நான் இங்க வந்தேன். கரெக்டா பார்த்தா இது நீங்க தான். நீங்க தூங்குற மாதிரி இருக்கு, நீங்க ரொம்ப பசியா இருப்பீங்க போல. உங்களுக்கு நான் ஸ்நாக்ஸையும் கொண்டு வந்திருக்கேன், வேணுமா? அதே மாதிரி என்ன மன்னிச்சிருங்க, நீங்க இன்வைட் பண்ணியும் என்னால வர முடியல. எனக்கு புரியுது உங்களுக்கு எக்ஸாம்லாம் இருக்குல்ல, அதனால நீங்க பிஸியா இருக்கீங்க அதானே? ஆமா அதேதான். இப்ப வர கூடிய சீக்கிரத்துல எக்ஸாம் வர வரப்போதா, அதுக்காக நான் படிக்கணும். ஏன்னா என்னோட ஸ்கோரையும் நான் அப்படியே மெயின்டைன் பண்ணும். ரீசெண்டா என்னோட ஸ்கோரும் டாப்லயே இருந்தது, ரேங்க் அதிகம்னு கேட்டோன்னே அதெல்லாம் கேட்டு நம்ம ஆளு ஆச்சரியமாகறான். அதே மாதிரி இதை நான் மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லி நான் நிறையவே படிக்கிற மாதிரி இருக்கு. ஒளிக்கும் தூங்குறதே இல்லையா, தூக்க வரும் போதெல்லாம் என்னோட கையை நான் அப்படி கிள்ளுவேன், இதனால எனக்கு தூக்கம் போயிடும். கூடவே பார்ட் டைம் மேலேயும் நான் பண்ற மாதிரி இருக்கும். அப்பதானே என்னால மணியை சேவ் பண்ணி வந்து சாப்பிடவும் முடியும். போனா நீங்க கியோகோ ஸ்கூல்ல இருக்கீங்க, நீங்க ரிச் எல்லாம் ஒண்ணும் இல்லையா? அட என்ன நீங்க யோசிச்சு வச்சிருக்கீங்க? அப்படியெல்லாம் இல்ல. அந்த ஸ்கூலுக்கு போனதே ஒரு ஸ்காலர்ஷிப் வழியா தான். என்னோட ஸ்கோரை டாப்லயே நான் மெயின்டைன் பண்ணி ஆகணும். அப்படி டிராப் ஆகாம இருந்தாதான் என்னால அங்க இருக்க முடியும். அதுக்காக நான் பண்ணும். நான் வந்து ஒரு ரெகுலரான ஃபேமிலில இருந்து வந்தவ தான். பார்ட் டைம் ஜாபையும் பண்ணிக்கின்னு நான் வந்து இதையும் பண்ற மாதிரி இருக்கும். நான் எங்க அப்பா கிட்ட கெஞ்ச
கெஞ்சினேன், அதுக்கப்புறம் தான் நான் இதை அட்டனே பண்ணேன், அதனால இதை பண்ணியே ஆகணும், அதனால என்ன மன்னிச்சிரு, இப்போதைக்கு என்னால அங்க வர முடியாது, பரவாயில்ல இருக்கட்டும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த வருஷம் இல்லையா அடுத்த வருஷம் நம்ம பாத்துக்கலாம். அதே மாதிரி நான் டிசைட் பண்ணேன், கேட்டு இந்த கியோகோ அகாடமிக்கு நான் வந்தேன், இதெல்லாம் என்னோட ப்ரைடும் அடங்கி இருக்கு. நான் கேட்கும் போது நம்ம ஹீரோக்கா காரோட கண்ணோட்டத்தை பாக்குற அந்த விதம் இருக்கும்ல, அது அப்படியே மாறி போகுது. இந்த அளவுக்கு இவ ரொம்ப பொறுப்பானவனு இதுல ஆளும் டைரக்டா கேட்டுறான், ஹே காரு உனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லைனா உன்னால எனக்கு டீச் பண்ண முடியுமா, ஆனா உனக்கு எக்ஸாம்லாம் இருக்கு, டைம் இல்ல, நீ சொன்ன டைம் இருக்கும் போது சொன்னா போதும், இல்லனா வேணாம், கண்டிப்பா நான் வந்து டீச் பண்றேன். ஆனா உன் கூட இந்த அந்த பொண்ணு அவ வந்து எங்க போனா, அவ எங்கேயோ கன்வீனியன்ஸ் ஸ்டோருக்கு போயிருக்கா, வர கொஞ்ச நேரம் ஆகும். இதுக்குள்ளேயே பேசும்போதே அங்க சுபாரு அதே பொண்ணு வரா. பொண்ணு வந்தோனே அப்படியே நம்ம காருவை தள்ளுறா, வந்து தள்ளியேரு, நீ வந்து சிதோரி ஸ்கூல்ல இருந்து வந்த பையன் தானே. சுபாரு அந்த பொண்ணை பார்க்கும் போதே தெரியுது இவ ஒரு ஃபாரினர்னு. எவ்வளவோ காரு தடுக்கிறா, நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்லன்னு. இதுக்குள்ள நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்க வராங்க. ஆமா கியோகோ ஸ்கூல்ல இருக்க அந்த பொண்ணுங்க தானே இவங்க. உங்க ரெண்டு பேருக்கும் ரெண்டாரோ கிட்ட என்ன வேலை, உங்க ரொம்ப கிட்ட வருவானா, அவ தடுக்கிறா, அதே டைம்ல ஹீரோவும் தடுக்கிறான். இதை பார்த்து அவ லைட்டா ஷாக் ஆகுறா. அங்க போகும்போதே அவ சொல்றான், எனக்கு இதுக்காக தான் இந்த மாதிரி சிதோரி ஹைஸ்கூல்ல இருக்க பசங்களையே சுத்தமா பிடிக்காது. போகும்போதே பின்னாடி இருக்க அந்த பையனும் சொல்றான், வந்து உங்ககிட்ட ஒரு கொஸ்டினை கேட்டேன், ஆனா கியோகோ ஹைஸ்கூல்ல இருக்க அந்த பொண்ணுங்க ஆனா அவங்க ஆன்சர் சொல்ற விஷயத்துல எல்லாம் ரொம்ப ஸ்லோன்னு நினைக்கிறேன். போகும்போதே நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸை இவ கேவலமானவெல்லாம் சொல்லியிருப்பா, அதனாலேயே அங்க பதில் அவ சொல்ல முடியல, அவ டையெல்லாம் வச்சிருப்பாளா. அங்க இதை பத்தி எல்லாம் அவன் கொஸ்டின் பண்றான். இந்த கியோகோ ஸ்கூல்ல இந்த மாதிரி டை பண்றதெல்லாம் அழுவா அங்க இப்படின்னு ரொம்ப இன்சல்ட் பண்ற மாதிரி பேசுவோம்னா ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோவை தடுக்கிறான். போதும் உண்மையை சொன்னா நான் தான் அவகிட்ட மன்னிப்பு கேட்கணும், உள்ள அவளை பார்த்தேன், அவளை நான் பயமுத்திட்டேன்னு நினைச்சேன், அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டேன், பேசிட்டு இருந்தேன், அவ்வளவுதான். அதே மாதிரி இந்த பொண்ணு காரும் இவ தான் கேட் ஆண்டி இதுக்கு முன்னாடி நின்னுருப்பான். இந்த விஷயத்தை கேட்ட உடனே நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டுக்கு புரியுது, அட இது இந்த பொண்ணா, அங்க ஆல்ரெடி அவன் பயமுத்தி இருப்பான்ல, அதுக்காக அங்க மன்னிப்பு கேட்கறான். உடனே அவளும் மன்னிப்பு கேட்கறான், நான் தான் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணும், பிரச்சனையே என்னாலதான் அவ்வளவு வந்தது, என்னால உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆயிருக்கும். சுபாரு கிட்டயும் அவ மன்னிப்பு கேட்க சொல்றான். ஆனா சுபாருக்கா மன்னிப்பு கேட்கணும் தோணல, அப்படியே அங்க போக ஆரம்பிக்கிறா. நான் வந்து போறேன்னு, மன்னிச்சிருங்க நானும் போய் ஆகணும். அங்க இன்னமும் ரெண்டாரோட ஃப்ரெண்ட்ஸுக்கு சுத்தமா புரியல, கியோகோவோட பொண்ணுங்களை சுத்தமா புரிஞ்சிக்கவே முடியல, வித்தியாசமானவங்களா இருக்காங்க. இடத்துல போகும்போதே நம்ம காரு அங்க சொல்றான், என்னை மன்னிச்சிடு, வந்து இந்த பசங்க கூட அவளுக்கும் பேச வரதுல அப்படின்னு இல்ல, உண்மையை சொன்னா அவங்கள வந்து பிடிக்காது, அவங்க ரொம்ப கேவலமானவங்க, அதனால்தான் அவங்கள வெறுக்கிறேன்னு. ஆனா இப்படி சொல்லும் போது நம்ம ஹீரோ வந்து அங்க ஸ்டாப் பண்ணிருப்பான்ல, அந்த விஷயம் சடனா ஞாபகம் வரும். கிட்ட நம்ம ஹீரோ ரெண்டாரோ அவனை பத்தி அவன் கேட்கிறான். ஓ அவனை பத்தி கேட்கறியா, அவன் ரொம்ப கைண்டு, அதே மாதிரி அவன் கூட இருக்கிறவங்களும் கெட்டவங்க இல்ல, ரொம்ப நல்லவங்க தான், ஏகப்பட்ட ஸ்நாக்ஸையும் அவன் கொண்டு வந்திருப்பான். ஹேய் உனக்கு தெரியும்ல இதெல்லாம் நம்மளால சாப்பிட முடியாது. நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோவா அங்க சால்வ் பண்ண பாக்குறான், எல்லாமே அங்க தப்பா போகுது. ஹீரோக்கு அவனோட படிப்பாளி ஃப்ரெண்டு நிறையவே சொல்லி தந்திருப்பான், இங்க வந்து அது பயன்படுற மாதிரி தெரியல, எல்லாமே அங்க தப்பா தான் ஆளு போட்டு இருக்கானே. அந்த இடத்துல சடனா நம்ம காரும் ஒரு மெசேஜ் பண்றா, ஹேய் நீ ஃப்ரீயா இருக்கியா, கண்டிப்பா பேசலாம், என்ன விஷயம். அவனோட குரலும் ஒரு மாதிரி ஹையா இருக்கும், அங்க வந்து ஒரு மாதிரி தயங்கி அவ பேசுறா, மன்னிச்சிரு இதுதான் ஒரு நல்ல வழியா இருக்கும் பேசுறதுக்கு அந்த பிரச்சனைக்கு அப்புறமா, ஏன்னா என்னோட ஃப்ரெண்டு வந்து உண்மையிலேயே அப்படிப்பட்டவே இல்ல, அவளும் ரொம்ப கைண்டு தான், சொல்றது பொய் மாதிரி தெரியலாம், இருந்தாலும் அதுதான் உண்மையே. அதே மாதிரி மன்னிச்சிரு, என்னால தானே உனக்கு எவ்வளவு பிரச்சனை, அப்படி எல்லாம் ஒன்னும் இல்ல, நான் தான் உண்மையிலேயே மன்னிப்பு கேட்கணும், அதே மாதிரி நான் எல்லாத்தையுமே மறந்துட்டேன். அப்படியா, அதே மாதிரி நீ வந்து அங்க ப்ரொடெக்ட் பண்ணல, பார்க்கும்போது ரொம்ப கூலா இருந்தது தெரியுமா, கேட்கிற அவனுக்கு ஒரு மாதிரி வியர்டா ஃபீல் ஆகுது. அப்படி சொல்லும் போதெல்லாம் ஒரு மாதிரி தான் அவனுக்கு ஃபீல் ஆகுது. ஏய் நீ வந்து என்கிட்ட கேட்டல இந்த மாதிரி ஃப்ரீ டைம்ல நம்ம படிக்கலான்னு, சாட்டர்டே படிக்கலாம். அதே மாதிரி அவ சடனா ரொம்ப பொலைட்டா பேச ஆரம்பிக்கிறான். அதுவும் ஏன் நம்ம ஹீரோ கேட்கிறான், நான் வந்து வெறுமா உன்னோட ஷாப்போட கஸ்டமர் தானே கேட்கிறேன். நம்ம ஹீரோக்கா என்ன சொல்றதுன்னு தெரியல. நான் என்ன யோசிச்சானா இன்னமும் க்ளோஸ் ஆகலாம் அப்படின்னு யோசிச்சான். நான் இங்க இன்னமும் டிஸ்டன்டா தான் அவங்க போறாங்க. ஆனா இப்போ என்னன்னா இப்படி இவ சொல்றான், இந்த மாதிரி டைம்ல வந்து எந்த மாதிரி ஃபேஸ வச்சுன்னு இருக்கீங்களோன்னு. அங்க இதனால ரெண்டாரோக்கா அங்க ஒரு மாதிரி ஆயிடுது, ஏன்டா இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சொன்னேன்னு இடத்துல டாபிக் அவன் மாத்தி விட்டுறான். நீங்க வந்து ஃபார்முலாவே என் கூட பேசலான்னு. இதுக்காக ஒத்துக்கிறான். நெக்ஸ்ட் டைம் ஸ்டேஷன்ல மீட் பண்ணலாம், குட் நைட் அப்படின்னு அவன் வச்சிடறான். இந்த சைடு நம்ம ஹீரோக்கா அங்க இன்னமும் அவன் எம்பாரஸா ஃபீல் பண்றான். சீன்ல நம்ம காருவை காட்டுறாங்க. காருவை அங்க சொல்றான், உண்மையை சொன்னா மாதிரி அவன் கேட்டானே, நான் எப்படி என்னோட முகத்தை இப்போ வச்சுருந்தேன்னு. உண்மையிலேயே நான் வந்து எல்லா டைமும் ஸ்மைல் பண்ணியிருந்தேன். என்னோட ஹார்ட் அவன் கூட பேசும்போது ஒரு டைமும் அங்க ரொம்ப ரைஸ் ஆச்சு. இப்படி சொல்றது இல்ல சுபாருவை காட்டுறாங்க. அந்த இடத்துல அந்த போட்டோவையே அப்படியே பார்த்துன்னு இருக்கா. பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. இதுக்கு மேலதான் இன்னமும் இன்ட்ரெஸ்டிங்கா போகும். நான் உங்களை அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.